ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய 11th எபிசோடு. இந்த எபிசோடில் நம்ம பேசிக் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பேசிக் வேர்ட்ஸ்லேயே வந்து சில நியூ வேர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஹிந்தி ஈஸியாக பேச கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு. ஸோ கமான் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் வேர்ட்ஸ் பார்ட் 11. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாதம். மாதம் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. மாதம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மஹினா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாதம் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. மாதம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மஹினா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மதியம். மதியம் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. மதியம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தோபஹர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மதியம் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. மதியம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தோபஹர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் மாதம் அப்படின்னா ஹிந்தியில் மஹினா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மதியம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தோபஹர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்க மீனிங் அதனோடது. மாதம் அப்படின்னா வந்து மந்த், மதியம் அப்படின்னா வந்து ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வருடத்தில் 12 மாதம் வந்து வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வேர்டு மாதம்க்கு தான் வந்து நம்ம இங்கே மஹினா அப்படின்ட்டு சொல்கிறோம் ஹிந்தியில். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு மாதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீசன் வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ எஸ்பெஷலி சம்மர் சீசனில் நம்ம எடுத்துக்கும் போது மதிய நேரத்தில் ஜாஸ்தி வெயில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒரு வேர்டு மதியம் அப்படின்றதுக்கு தான் இங்கே நம்ம ஹிந்தியில் தோபஹர் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நம்பிக்கை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நம்ம விஸ்வாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பிக்கை அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நம்பிக்கை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் விஸ்வாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பன். நண்பன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மித்ர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நண்பன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மித்ர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கை இஸ் நத்திங் பட் ஹிந்தியில் விஸ்வாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நண்பன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மித்ரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது மீனிங் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. மேலே ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்லும்போது ட்ரஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். நண்பன் அப்படின்ட்டு சொல்லும்போது ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் இல்லைங்களா? ஸோ நம்பிக்கை அப்படின்றது நம்ம யார் மேலே ஜாஸ்தியாக வைப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பன் மேலே தான் இல்லையா? நம்மளுடைய ஃப்ரெண்டு மேலே தான் நம்மளுக்கு நம்ம நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நம்ம நம்பிக்கையாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம ஹிந்தியில் விஸ்வாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நண்பன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் மித்ர அப்படின்ட்டு நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பசி. பசி அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. பசி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பூக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பசி அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. பசி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பூக் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போதும். போதும் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. போதும் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் காஃபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து காஃபி அப்படின்றது வந்து குடிக்கிற காஃபி கிடையாதுங்க. இது வந்து காஃபி அப்படின்னா ஹிந்தியில் சாரி தமிழ் போதும் என்ற வார்த்தைக்கு தான் நம்ம இங்கே ஹிந்தியில் வந்து நம்ம காஃபி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பசி. பசி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பூக் அப்படின்ட்டு சொல்கிறோம். போதும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் காஃபி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது மீனிங் கொடுத்துருக்கேன். பசி அப்படின்னா ஹங்கர்,
போதும் அப்படின்னா வந்து எனஃப். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேர்ட்ஸுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பசிக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம சீக்கிரமாக நம்ம பசிச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம என்னன்னு சொல்வோம், போதும் எனக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு வேர்டு போதுமன்றதுக்கு தான் வந்து நம்ம இங்கே ஹிந்தியில் காஃபி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கதவு. கதவு அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. கதவுன்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தர்வாசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கதவுன்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தர்வாசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜன்னல். ஜன்னல் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. ஜன்னல் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கிடுக்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜன்னல் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. ஜன்னல் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கிடுக்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 2 வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். கதவு அப்படின்னா டோர், ஜன்னல் அப்படின்னா வந்து விண்டோ அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது 2 வேர்ட்ஸுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வீடு எடுத்துக்கிட்டாலும் அது சின்ன வீடு இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பங்களாவாக இருந்தாலும் சரி, எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கதவு இருக்கும், கண்டிப்பாக வந்து ஜன்னலும் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ கதவும் ப்ளஸ் ஜன்னல் இல்லாமல் வீடே வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வேர்டு கதவு அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம ஹிந்தியில் தர்வாசா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஜன்னல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம ஹிந்தியில் கிடுக்கி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறுத்து. நிறுத்து அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நிறுத்து அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ரோக்னா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறுத்து அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நிறுத்து அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ரோக்னா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நில்லுங்க. நில்லுங்க அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நில்லுங்க அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ருக்கியே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது மேலே கொடுத்துருக்கேன். அதாவது இங்கிலீஷில் நிறுத்து அப்படின்னா வந்து ஸ்டாப் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். நில்லுங்க அப்படின்னா வந்து வெயிட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது 2 வேர்ட்ஸுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க, ஆல்ரெடி விருந்தாளிங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது வேணாம் போகாதீங்க அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து அவங்க சொல்வோம் இல்லைங்களா? ஸோ அதாவது அவங்கள வந்து நம்ம நிறுத்த பார்ப்போம் இல்லைங்களா? அவங்கள வந்து அங்கேயே வந்து நம்ம போகாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கள இருக்க சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வார்த்தைக்கு நிறுத்து அப்படின்ற வார்த்தைக்கு தான் வந்து நம்ம இங்கே ரோக்னா அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ருக்கிய கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்வோம் இல்லைங்க? ஸோ ஜென்ரலாகவே நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தாலும் வந்தாலுமே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வேர்ட் நில்லுங்க அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம இங்கே ருக்கியே அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தவறு. தவறு அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. இந்த தவறு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கலத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தவறு அப்படின்னா வந்து தமிழ் வேர்ட். தவறுக்கு வந்து ஹிந்தியில் கலத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தினமும். தினமும் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. தினமும் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் ஹர்தின் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ தினமும் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்தின் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது மேலே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். தவறு அப்படின்னா ராங், தினமும் அப்படின்னா வந்து எவ்ரிடே. ஓகேங்களா? ஸோ இது 2 வேர்ட்ஸுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுமே வந்து காலேஜில் படிக்கிற பசங்க இருந்தாலும் சரி, ஸ்கூலில் படிக்கிற பசங்க இருந்தாலும் சரி, எவ்ரிடே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளாஸ் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து தினமும் நடக்கிற ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு வார்த்தை தினமும்க்கு தான் வந்து நம்ம இங்கே ஹர்தின் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அந்த தினமும் எழுதுகிற டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். அதாவது அதில் வந்து அவங்க சரியாக எழுதுறாங்களா இல்லைன்னா தவறாக எழுதுறாங்களா அப்படின்றது வந்து அவங்களோட ஆன்சர் அவங்களாலே வந்து
ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு வேர்ட் தவறுக்கு தான் வந்து நம்ம ஹிந்தியில் இங்கே கலத் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 வேர்ட்ஸுக்குமே வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம், இவ்வளோ தான் கற்றுக்க போகிறோம். மீண்டும் உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் மீட் பண்ணுற வரலும் என்னோட எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1 to 10 எபிசோட்ஸோடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். எங்களுடைய புது சேனல் குக்கிங் சேனல் ஒன்று கூட வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள். சீக்கிரமாக வந்து ஹிந்தி கற்றுக்கோங்க. அட் தி சேம் டைம் சீக்கிரமாக வந்து குக்கிங்கும் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா நான் எங்களுடைய நியூ சேனலும் வந்து நாங்கள் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட் எபிசோட் வரப்போகிற எபிசோட்ஸ், அதாவது வந்து நம்பர் 12, 13 நிறைய எபிசோட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். வித் பேசிக் வேர்ட்ஸ் கொண்டு வர போகிறோம், ஆப்போசிட் வேர்ட்ஸ் கொண்டு வர போகிறோம், நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன்ஸ் கூட வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லார் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சீக்கிரமாக ஹிந்தி கற்றுக்கோங்க. எஸ்பெஷலி வந்து புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஹிந்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் அந்த மோட்டிவோடு தான் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ ஓகே, உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிற வரை. Thanks for watching my show. Bye.